Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பானை ஹீட் பண்ணி 3 சிகப்பு மிளகாயை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பான்ல 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 கிராம்பு இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே பன்னீர் பொரிச்சு வச்சுருந்த நெய்யில் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவியிலேருந்து நெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதில் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா சுவையான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.